நான் ஒரு முறை பொறுமையாக பாடுறேன், கேளுங்க. வன்முறை ரொம்ப அழகானது. சம எடுப்பு, ஆதித்தாளம் சம எடுப்பு தான். இதை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்கேசி பண்ணல ஆதித்தாளம் தான் எப்பொழுதுமே வரும். அந்த ஆதித்தாளத்துல நமக்கு நெடில்ல ஆரம்பிச்சதுன்னா பாட்டு சம எடுப்பு, குறில்ல ஆரம்பிச்சதுன்னா ஒரு தட்டு போட்டு எடுக்கும். இப்படி ஒரு ஜெனரல் ரூல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாட்டு எதுல ஆரம்பிக்குது? நெடில்ல ஆரம்பிக்கும். அப்ப நம்ம சமத்துல எடுக்கலாம். இப்ப பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே பாத்தீங்கன்னா குறில்ல ஆரம்பிக்கும். அப்ப பொன்னும் எடுக்கும். அதேதான். ஆனா எப்படி எடுப்போம்? பொன்னும். கிளாஸ் வருவாங்கம்மா. அம்மா இங்க கிளாஸ். அம்மா அம்மா இங்க கிளாஸ்க்கு வருவாங்க. புரியுதா? இது இப்படி சம எடுப்புக்கும் ஒரு தட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பொன்னும் மெய்ப்பொருளும் அப்படி எடுக்கும் போது இந்த பாட்டு சாப்பிட்டேன். இது எடுக்கும் பொழுது சம எடுப்பு எடுக்கும்போது இந்த பாட்டு இயல்பாவே கம்பீரமாயிடும். ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை ஆதி அமரர் தொழுது ஏத்தும் ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானே சிந்தீர்பரவர் சிந்தை உளானே சீலம் தான் பெரிதும் உடையானே சிந்தீர்பரவர் சிந்தை உளானே பார்க்குழலான் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற பார்க்குழலான் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனன் மானே காண கண்ணடியே பெற்றவரே கால காலனை கம்பனன் மானே காண கண் அடியே பெற்றவரே காண கண் அடியேன் பெற்றவரே. இந்த பாட்டுல இந்த தக்கேசி பண்ணினுடைய அழகு, இந்த மேல போறது, அந்த மேல போய் ஹை பிட்ச்ல விளையாடுறது ஒரு அழகு. அதுக்கு நம்ம குரலை நல்லா வச்சிருக்கணும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஓதுவ மூர்த்திகள் அந்த ஹை பிட்ச்ல போய் அந்த பாட்டினுடைய சுரங்களை நிரவல் பண்ணுவாங்க. கால இதுனா கால காலனின்றது ஹை பிட்ச் இல்லையா? 2-4 ஹை பிட்ச்ல போகும். கால காலனை கம்பனம் மானை கம்பனம் மானை கம்பனம் மானை காண கண் அடியேன் பெற்றவரே காண கண் அடியேன் பெற்றவரே.
கையை வளைச்சு பார்த்துட்டு இந்த நேரத்துக்கு நாங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு வருவோமா? கண்டிப்பா வரும். நான் எப்படி வந்துட்டேன்? நானே வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு இவரே வந்துட்டாரு, நம்ம அப்படிதான் நினைக்கணும். எங்க ஐயா பாடும்போது எனக்கு இவருவா நம்ம எப்போ பாட போறோம் அப்படின்னு நினைச்சது தானே இன்னைக்கு நம்ம பாடுறோம். அதுதான் உங்களுக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன், அவ்வளவுதானே. உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டை கத்துக்கிட்டேன், நீங்க கொஞ்சம் லேட்டா கத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். எங்க ஐயா ஆன்னு பாடும்போது என்னடா அப்படின்னு நினைப்போம். சின்ன வயசுல ஒன்றும் புரியவும் புரியாது, பாட்டும் புரியாது, ராகமும் புரியாது. அவர் வேற நல்லா அப்படியே விடாமுடி வச்சுட்டு நல்ல தாடியெல்லாம் ஆட்டி பாடினாலும் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். தருமபுரி ஐயா பாடும் பொழுது அந்த ஒரு ஸ்டைலுக்காகவே நம்ம உட்காந்துருக்கோம். அதனுடைய தலையெல்லாம் அசைச்சு பாடுற ஒரு இது அப்படி இருக்கும். அப்ப அதுதான் நமக்கு வந்து கொண்டு வந்து நம்மளை விடுறது. அப்ப அந்த இடத்துல நாம இந்த மாதிரி பாடினா எப்படி இருக்கும்னு நினைச்ச ஒரு சின்ன கற்பனை தான் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகும். வேற ஒன்றும் இல்லை. நம்மளால இதை எப்படி பாட முடியும்னு மலைச்சு பார்க்கறது இல்லை. நாம இந்த மாதிரி பாடினா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து. இல்லைன்னா நம்ம பாடகர்களை பார்த்து பிரமிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். எப்ப நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ கத்துக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கச்சேரிக்கு போனா ரசிக்கணும், வகுப்புக்கு வந்தா ரசிக்க கூடாது. வகுப்புக்கு வந்தா பாடணும். நிறைய பேர் என்ன பண்றோம், கச்சேரியில போய் புத்தகத்தை எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்களா, பாடுறவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, பக்கத்துல கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களையும் உருப்படியே கேட்க மாட்டாங்க. இவங்க அவரோட சேர்ந்து பாடுறேன்னு காட்டு குச்செல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்துல உட்காந்துருக்க அந்த பாட்டை கேட்கணும்னு ஆவலா அவருடைய பரம ரசிகரா ரசிகையா வந்து உட்காந்துருக்கும். இது பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணா அப்படின்னாலும் பாடிட்டு இருக்கும். புக் எடுத்து அங்க அந்த உதவமுத்தி எப்படி பாடுறாரு, அவர் எப்படியெல்லாம் இந்த பாட்டை ரசிக்கிறாரு, அனுபவிக்கிறாருன்னு நம்ம கம்முன்னு கேட்கணும், கூட சேர்ந்து பாடக்கூடாது. ஆனா வகுப்புல நம்ம என்ன பண்ணணும், ஆசிரியர் பாடுறதை பார்த்து நம்ம கேட்கக்கூடாது. இது மாதிரி நம்ம பாடணுங்கிறத அப்சர்வ் பண்ணி நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ற நிறைய பிரச்சனை. வகுப்புல ரசிக்க ஆரம்பிச்சிடும், கச்சேரியில போய் பாட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நமக்கு அந்த ஒரு கேப் விழுந்துருக்கு. சரி, இப்ப பாடலாமா? இல்ல, நான் ஒரு வழி முடிச்ச உடனே நீங்க ஆவணம் ஆலம் தான் முகந்து அமுது செய்தானே, அமரர் பொழுது ஏத்தும் இதுல என்ன ஒரு பெரிய நமக்கு அட்வான்டேஜ் தெரியுமா, ஒவ்வொரு சொல்லுமே சமத்திலே வரும். அப்ப முதல் சொல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். அதை பாருங்க, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும், தொழுது ஏத்தும். அப்ப ஆதியை அமர தொழுது ஏத்தும் எல்லாம் சமமே அப்படி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அந்த ஒரு இது வரை நம்ம நிறைவு பண்ணிடணும். அடுத்ததுக்கு கொண்டு போக முடியாது, முன்னாடியும் முடிக்க முடியாது. பாடலாம். இப்ப ஒரு வரி ஃபுல்லா பாடுங்க. சீலம் தார் பெரிதும் உடையானை, சிந்தி பாரவ சிந்தை உளானை, சீலம் தான், அந்த தான் வந்து இவ்வளவு தூரம் வரணும், முடிக்கணும். சீலம் தான் பெரிதும் உடையானை, சிந்தி பாரவ சிந்தை உளானை, பொருள் நடுக்கம் வரக்கூடாது. வைப்ரேஷன் வந்து வைரவி தான். இது பிளைனா நீங்க ஷார்ப்பா போலாம். ஏன்னா இந்த ராகம் வந்து வைப்ரேஷனுக்கோ இதுக்கோ கிடையாது, கம்பீரமான ராகம். இதை வந்து நீங்க ஷார்ப் நோட்ஸாவே மேல கொண்டு போகலாம்.
சரியா? ஏல அடுத்தது ஏல வருதுனே. ஏலவா குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனும் மானே காண கண்ணடியே பெற்றவாரே கால காலனை கம்பனும் மானே காண கண்ணடியே பெற்றவாரே காண கண் அடியே பெற்றவாரே